ஓம் சாந்தி. 20-4-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, யோக பலத்தின் மூலம் இந்த உப்பு கால்வாயை கடந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே எங்கே செல்ல வேண்டுமோ அதை நினைவு செய்யுங்கள். நாம் இப்போது ஏழையிலிருந்து பணக்காரராக ஆகிறோம் என்ற இதே குஷியில் இருங்கள். கேள்வி: தெய்வீக குணங்களின் சப்ஜெக்டில் எந்த குழந்தைகளுக்கு கவனம் இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களின் புத்தியில் நாம் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்பது இருக்கும். ஒருபோதும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள். அவர்களின் வாயிலிருந்து ஒருபோதும் தவறான வார்த்தைகள் வெளிவராது. மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். தந்தைக்கு சமமாக சுகம் கொடுப்பதற்கான லட்சியம் இருக்கிறது என்றால் அப்போதுதான் தெய்வீக குணங்களின் சப்ஜெக்டில் கவனம் இருக்கிறது என்று சொல்லப்படும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நினைவு யாத்திரையும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். நினைவு யாத்திரை என்பதின் பொருளையும் குழந்தைகள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். பக்தி மார்க்கத்திலும் கூட அனைவரும் தேவதைகளை, சிவபாபாவை நினைவு செய்கிறார்கள். நீங்களும் நினைவு செய்தீர்கள். ஆனால் நினைவினால்தான் விகர்மங்கள் விநாசமாகும் என்பது தெரியாமல் இருந்தது. இப்போது குழந்தைகளுக்கு தந்தை பதித பாவனர், அவர்தான் தூய்மையாகுவதற்கான யுக்தி கூறுகிறார் என்பது தெரியும். ஆத்மாதான் தூய்மையாக வேண்டும். பிறகு ஆத்மாதான் தூய்மையற்றதாக ஆகிறது. பாரதத்தில்தான் தந்தை வந்து நினைவு யாத்திரை கற்றுத்தருகிறார். வேறு எங்கும் கற்றுத்தர முடியாது என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். உலகாய யாத்திரைகளோ குழந்தைகள் நிறைய செய்திருக்கிறீர்கள். இந்த யாத்திரையை ஒரு தந்தை மட்டும்தான் கற்றுத்தர முடியும். பாபா எவ்வளவு பெரிய எல்லையற்ற ராஜ்யத்தை தருகிறார். லௌகீக தந்தை அதிகபட்சம் லட்சமோ கோடியோ தருவார். இங்கோ இனிமையான எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அதனால்தான் நீங்கள் இங்கு படிக்க வந்திருக்கிறீர்கள். யாரிடம் வந்திருக்கிறீர்கள்? எல்லையற்ற தந்தையிடம். காலையில் செல்வந்தராக இருந்தார், இரவில் ஏழையாக இருந்தார் என்று பாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் காலையில் செல்வந்தர்கள், பிறகு எல்லையற்ற இரவில் ஏழையாகி விடுகிறீர்கள். பாபா நாள்தோறும் நினைவுபடுத்துகிறார், குழந்தைகளே, நேற்றோ நீங்கள் செல்வந்தராக இருந்தீர்கள், இன்று நீங்கள் ஏழையாகி விட்டிருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் காலை வருகிறது என்றால் நீங்கள் செல்வந்தராகி விடுவீர்கள் என்று. தந்தை சுகதாமத்தின் ஆஸ்தி தருகிறார். ராவணன் துக்கதாமத்தின் ஆஸ்தி தருகிறான். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது ராவணன் உங்களுடைய பழைய எதிரி என்பதை அறிந்து கொண்டு விட்டீர்கள். அவன்தான் உங்களை 5 விகாரங்கள் என்ற கூண்டிற்குள் போட்டுவிட்டான். பாபா வந்து வெளியில் கொண்டு வருகிறார். யார் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் அறிமுகம் கொடுப்பார்கள். நினைவு செய்யாதவர்கள் தேக அபிமானத்தில் இருப்பார்கள். அவர்களால் பாபாவை நினைவு செய்யவும் முடியாது, பாபாவின் அறிமுகமும் கொடுக்க முடியாது. சிவபாபா கூறுகிறார், குழந்தைகளே, அவசியம் விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும். விகாரத்தில் சென்றீர்கள் என்றால் சம்பாதித்த வருமானம் அனைத்தும் நஷ்டமாகிவிடும். 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். 63 பிறவிகளாக நீங்கள் விகாரத்தில் மூழ்கி எழுந்து வந்திருக்கிறீர்கள்.
இப்போது தூய்மை ஆகுங்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாகிவிடும் என்று சொல்கிறார். இப்போது சத்யுகத்திற்கு செல்ல வேண்டும். சத்தியத்தின் சங்கம் கிடைப்பதே புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான். மேக்சைன், புத்தகம் ஆகியவற்றை அச்சிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அநேகருக்கு நன்மை ஏற்பட்டால் அநேகரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பிரஜைகளை உருவாக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். தன்னை பந்தனத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஷரீர நிர்வாகத்திற்காக வேலை அவசியம் செய்ய வேண்டும். ஈஸ்வரிய சேவை இருப்பது காலை மற்றும் மாலையில் மட்டும்தான். அச்சமயம் அனைவருக்கும் நேரம் கிடைக்கிறது. ஆகையில காலையில மாலையில உங்களை கொஞ்சம் ஃப்ரீ படுத்திக்கோங்க. உங்களுடைய அன்றாட காரியங்களிலிருந்து ஃப்ரீ படுத்திக்கிட்டு ஈஸ்வரிய சேவையில ஈடுபடுங்க அப்படின்றார். நிறைய பேருக்கு சேவை செய்தீங்கன்னா நிறைய பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். யாருடன் நீங்கள் லௌகீக வேலை செய்கிறீர்களோ அவர்களுக்கும் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்கள். சொர்க்கத்திற்கு செல்வதற்கான படிப்பை பாபாவை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. இது இல்லற மார்க்கமாகும். இருவரும் முக்தி தாமம் செல்ல வேண்டும். கடைசியில் அனைவரையும் தந்தை அழைத்து செல்வார். அதாவது உலகத்துல முக்திக்கான வழின்னு சொல்லி தலைகீழான வழியை சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில நான் வந்துதான் எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்றார். இது என்னுடைய டியூட்டி ஆகும். சிலர் நன்றாக படித்து ராஜ்ய பாக்கியத்தை அடைகிறார்கள். மற்றபடி அனைவரும் எப்படி படிப்பார்கள்? எல்லாருமே படிச்சிட முடியாது இல்லையா? ஒரு சிலர் நல்லா படிப்பாங்க. எப்படி வரிசை கிரமமாக வருகிறார்களோ அதே போல் வரிசை கிரமமாக செல்வார்கள். இந்த விஷயங்களில் அதிகமாக நேரத்தை வீணாக்காதீர்கள். பாபாவை நினைவு செய்வதற்கு கூட நேரம் கிடைப்பதில்லை என்று சொல்கிறீர்கள். பிறகு இதிலே நேரத்தை வீணாக்குகிறீர்கள். வரிசை கிரமமான முயற்சி கேட்டபடி பாபாவும் உங்களை வரவேற்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் வரவேற்பதையும் விட அதிகமாக பாபா உங்களை வரவேற்கிறார். அதாவது இங்கிருந்து வரிசை கிரமமாக நம்ம மேல போறோம் பரந்தாமத்திற்கு அப்படின்னா அங்கே பாபா நம்மை வரிசை கிரமமாக வரவேற்கிறாரா. இங்கே நாம எவ்வளோ பாபாவை வரவேற்கிறோமோ அதை விட அதிகமாக நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்றார். பாபாவின் வேலையே உங்களை வரவேற்பதுதான். வரவேற்பு என்றால் சத்கதி. இது அனைத்தையும் விட உயர்ந்த வரவேற்பு. உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக பாபா வந்திருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அநேகரின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆக வேண்டும். ஷரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்து கொண்டே தன்னை பந்தனத்திலிருந்து விடுபடுத்தி கொண்டு காலை மாலை அவசியம் ஈஸ்வரிய சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், மற்ற விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் பாபாவை நினைவு செய்து சக்தி அடைய வேண்டும். சத்தியமான சங்கத்திலேயே இருக்க வேண்டும். மனம் சொல் செயல் மூலம் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். தூய்மையின் வரதானத்தை உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்கிக்கொண்டு தூய்மையான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். சில குழந்தைகளுக்கு தூய்மையை கடைபிடிப்பதில் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது.
இதன் மூலம் என்ன நிரூபணம் ஆகிறது என்றால், வரங்களை வழங்கும் வள்ளல் தந்தையிடம் இருந்து பிறவியின் வரதானத்தை பெறவில்லை என்பது நிரூபணம் ஆகிறது. வரதானத்தில் உழைப்பு இருக்காது. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் பிறவியின் முதல் வரதானம் தூய்மையாக ஆங்கள், யோகியாக ஆகுங்கள் என்பதாகும். எப்படி பிறவி சம்ஸ்காரம் மிகவும் உறுதியாக இருக்குமோ, அதுபோல் தூய்மை என்பது பிராமண பிறவியின் ஆதி சம்ஸ்காரம், உண்மையான சம்ஸ்காரம் ஆகும். இந்த நினைவினால் தூய்மையான வாழ்க்கையை உருவாக்குங்கள், உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். ஸ்லோகன்: யாரிடம் சேவையின் சுத்தமான பாவனை இருக்கிறதோ அவர்கள்தான் ட்ரஸ்டி ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: சம்ஸ்கார சந்திப்பின் நடனம் ஆடுவதற்கு தன்னுடைய சுபாவத்தை ஈஸியாக, மேலும் ஆக்டிவாக, அதாவது சுறுசுறுப்பானதாக ஆக்குங்கள். ஈஸி என்றால் தன்னுடைய முயற்சியில், சம்ஸ்காரங்களில் பாரம் இருக்கக்கூடாது. ஈஸியாக இருக்கிறீர்கள் என்றால் ஆக்டிவாக இருப்பீர்கள். ஒருவேளை சுயம் ஈஸியாக இல்லை என்றால் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். பிறகு தன்னுடைய சம்ஸ்காரம் மற்றும் தன்னுடைய குறைகள் கஷ்டங்களின் ரூபத்தில் தெரிய வரும். அதாவது உங்களுடைய சுபாவத்தை ஈஸியானதாக ஆக்கிக்கல, ஈஸி நேச்சராக ஆக்கிக்கல அப்படின்னா உங்கள் சம்ஸ்காரமே, உங்கள் குறைகளே உங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தும் அல்லது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். வேற யாரும் கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க, கஷ்டம் கொடுக்கறதுக்கு நிமித்தமாக மாட்டாங்க. உங்கள் சம்ஸ்காரமே உங்களுக்கு கஷ்டங்களின் ரூபத்தில் வரும் அப்படின்றார். ஓம் சாந்தி. आवाज से परे, मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चे आओ। आवाज से परे, मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चे आओ। सितारों से दूर, सितारों का जहां, रहता परम सितारा, बेहद सुकून वहां। सितारों से दूर, सितारों का जहां, रहता परम सितारा, बेहद सुकून वहां। बच्चे आओ, बच्चे नूर समंदर दिखता सुंदर, लहराए निरंतर, आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समय, वो प्रेम डोर से खींचे वहाँ। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे, मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चे आओ।
मृदुल स्वर में वो बोले, राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले, कुर्बान करके आओ पुराना जान, सुन प्यार से पुकारे वो शिव क्षमा, जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले, आवाज से परे मधुर साज से भरे,